அப்படி என்ன சாமி தான் இதுக்குள்ளே இருக்கும் இவ்வளோ ஹைட்டாக வச்சுருக்காங்களேன்னு சொல்லிட்டு நானும் உள்ளே போய் ஜூம் பண்ணி பார்க்கும்போது இடும்பன் சாமி தான் இருந்துச்சு. இது எந்த கோவில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேலத்தில் இருக்க கந்தாசிரமம் கோவில் தான். இந்த முருகன் கோவிலுக்கு போனீங்கன்னா வெளியிலேயே தனித்தனியாக எல்லா சாமியுமே வச்சுருப்பாங்க. எல்லாரையுமே நம்ம பார்க்கலாம். இந்த முருகன் கோவில் எல்லாருக்குமே தெரிஞ்ச கோவில் தான். அதுவும் பழமையான கோவில் கூட. இது கந்தகுரு கவசத்தில் கூட கன்னிமார் ஓடையிலே கந்தாசிரமம் அப்படின்ற வரிகளில் கூட இந்த கோவிலை தான் மென்ஷன் பண்ணி சொல்லியிருப்பாங்க. இந்த கோவிலில் அபிஷேகம் அலங்காரம்லாம் ரொம்ப சூப்பராக பண்ணுவாங்க. நான் சின்ன வயசுலேயே பார்த்துருக்கேன். அது இன்னுமே எனக்கு நல்லாவே ஞாபகத்தில் இருக்குது. இந்த தடவை போகும்போதுமே பூஜை பார்த்தேன். பட் ஆனால் வீடியோ எடுக்கலாமான்னு கேட்டதுக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதனால் நான் வீடியோ எதுவும் கவர் பண்ணல. நீங்கள் மிஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். போகாதவங்க கண்டிப்பாக இந்த கோவிலுக்கு எல்லாருமே போய் பாருங்கள். முருக பக்தர்கள்லாம் இந்த கோவிலுக்கு போனீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வேறு லெவல் சந்தோஷமாக இருக்கும். இந்த கோவில் ஃபுல்லாகவே ஆஞ்சநேயர் வந்து ஆட்கொண்டுட்டாங்கன்னு தான் சொல்லணும். ஏன்னா ஆஞ்சநேயர் அவ்வளோ இருப்பாங்க இந்த கோவில் ஃபுல்லாக. நாங்கள் தமிழ் புத்தாண்டுக்கு தான் இந்த கோவிலுக்கு போனோம். இதனோட கண்டினியூட்டி அடுத்த விழாவில் ஷேர் பண்ணுறேன். டாடா.